அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கழுத்திலிருந்து மயக்கம் போன்ற விஷயங்கள் திடீரென்று ஏற்படலாம். வெர்டிகோவில் இருப்பவர்கள் படிக்கட்டுகளிலெல்லாம் கவனமாக இருப்பது இந்த வாரத்தில் மிக முக்கியமான அமைப்பு. வெள்ளிக்கிழமையில் குலதெய்வ வழிபாடை மானசீகமாக பிரார்த்தனை செய்து வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வருவது தாய் வழி உறவு, தந்தை வழி உறவை மேன்மையடை செய்யும் என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு அனுகூலமான காலகட்டம். சிலருக்கு மருத்துவமனையில் போய் ஏதாவது ஒரு டாக்டரை பார்த்துவிட்டு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பயப்பட வேண்டாம். அதிலிருந்து மீண்டும் விரைவிலே குணம் பெறக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். அதை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த மன திருப்தி, மன கஷ்டங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். கடகராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் அது சுபவிரிய பிராப்தமாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அந்த மாற்றங்கள் பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பெற்றோர் பெரியோர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த குறைகளை ஒன்று டக்கென்று தீர்த்து கொடுப்பதன் மூலமாக கடகராசி குழந்தைகள் பெரிய அளவுக்கு குடும்பத்தில் பேர் புகழை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில், தொழில் ரீதியான விஷயத்தில், வாத்தியார்கள் விஷயத்தில், உடன் படிக்கக்கூடியவர்கள் விஷயத்தில், உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் வாக்குவாதம் தர்க்கம் வேண்டாம். கண்டிப்பாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்கள் மனதை காயப்படுத்துவதற்கு முயல்வார்கள். அதில் ரொம்ப மனசோர்வு ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். பொறுமை காப்பது கடகராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். எல்லா விஷயத்தையும் நாம் பார்த்து கொள்ளக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் நம்பிக்கையும் விரைவிலேயே ஏற்படும்.